ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் ஈஸ்வரி ஃப்ரம் தேனி. பெண்களால் உலகத்தில் முடியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை. எல்லாத்தையுமே பெண்களால் சாதிக்க முடியும் அப்படின்னு தான் எப்போவுமே யோசிப்பேன். இது வரைக்கும் என்னால் முடிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டே வந்துட்டுருக்கேன். அந்த மாதிரி நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்ட விஷயங்களில் ஒன்று ஆரி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்ச டைமில் கொரோனா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்கேயுமே போக முடியலை. என்னால் ஆரி கற்றுக்க போக முடியலை. ஆன்லைனில் ஆரி கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சி யூடியூப்பில் நிறைய சேனல்ஸ் நான் பார்த்தேன். அந்த டைமில் சோஃபியா மேமோட சேனல் நான் பார்த்தப்போ ஃப்ரீயாக ஆன்லைன் கிளாஸ் ஆரி எடுக்கிறதா வித் சர்டிஃபிகேட்டோட மேம் போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக ஆன்லைனில் கற்றுக்கிட்டா முடியுமா, நல்ல முறையில் கற்றுத் தருவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடு தான் நான் மேமுக்கு மெசேஜ் பண்ணேன். மேம் கிட்டேருந்து உடனே ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு. மேம் அதில் சில ஆடியோஸ் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. மேமோட ஸ்பீச் கேட்டதுமே எனக்கு மோட்டிவேஷனாக தான் இருந்துச்சு. மேம் பர்டிகுலர் என்னோடய அச்சீவ்மெண்ட்டு என்னென்னா, ஆரியில் நான் கற்றுக்கிட்ட இந்த விஷயத்த 1,00,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கொண்டு போய் சேர்க்கணும். 1,00,000 ஸ்டூடெண்ட் அதனால் பயனடைவாங்க அப்படின்னு யோசித்ததுனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேம்னால் முடியும், ஓகே, அவங்க ஸ்பீச் எல்லாமே மோட்டிவேஷனாக இருக்குது, கண்டிப்பாக நம்மளாலே முடியும், நம்மளை சாதிக்க வைப்பாங்க அப்படின்னு நினச்சி ஒரு கான்ஃபிடெண்ட்டாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். மேம் கிட்ட கிளாஸ் ஜாயின் ஆகி செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு வரல. உடனே எதுவுமே செயின் ஸ்டிச் போட வரல. நான் பயந்தேன், என்னால் போட முடியுமான்னு. மேம் கண்டிப்பாக உங்களால் முடியும், ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணாங்க. சீனியர் ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்கெல்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரியெல்லாம் நம்மளால் வர முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு தான் நான் அப்போ பார்த்தேன். கண்டிப்பாக முடியும் அப்படின்னு ஒரு மோட்டிவேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண வச்சாங்க. இப்போது அவங்கள விட என்னால் பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்குள்ளே வந்திருக்குன்னா அது கண்டிப்பாக சோஃபியா மேமால் தான். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குமே டிசைன்ஸ் எல்லாமே தேடி பிடிச்சி நீங்களே இண்டிவிஜுவலாக போடுங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும், ஒவ்வொரு நாளும் நீங்கள் போடுற டிசைன்ஸ் தான் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சு போடுங்க அப்படின்னு சொன்னாங்க மேமு. கண்டிப்பாக நான் அதை மைண்டில் வச்சு தான் ஒவ்வொரு நாளும் என்னோடய பெஸ்ட்டை கொடுத்தேன். இது வரைக்கும் பேசிக் லெவல் முடிக்கிற வரைக்குமே என்னோடய பெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா அது கண்டிப்பாக முழுக்க முழுக்க சோஃபியா மேமால் தான். ஃப்ரீயாக ஆன்லைனில் ஆரி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட கேஎம் ஆர்ட்ஸ் ஃபேமிலியில் வந்து ஜாயின் ஆகி சோஃபியா மேம் கிட்ட கற்றுக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகும். சோஃபியா மேம் அவங்களோட பர்சனல் லைஃப்பையும் தாண்டி எங்களுக்காக டைம் ஒதுக்கி நம்மக்கிட்ட வர ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக வெளியில் போகணும் அப்படின்னு நினச்சி அவங்க பண்ண கைடன்ஸ்னால் மட்டும்தான் எங்களோட பெஸ்ட்டை கொடுக்க முடிஞ்சிச்சு. இந்த அச்சீவ்மெண்ட் எல்லாமே அது மேமால் தான். சோஃபியா மேம் உங்களால் 1,00,000 இல்லை மேம், 1,00,000த்தையும் தாண்டி உங்களோட அச்சீவ்மெண்ட்டு போகணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. அது கண்டிப்பாக நடக்கும் மேம். தேங்க்யூ மேம். ஹலோ ஆல், வெல்கம் டு கேஎம் ஆர்ட்ஸ் வேர்ல்ட். நான் தான் உங்கள் சோஃபியா. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறதும் நான் தான். ஈஸ்வரி இவ்வளோ நேரம் என்னை பற்றி நிறையா விஷயங்கள் சொன்னாங்க. அப்படி இருக்கிறப்ப ஈஸ்வரியை பற்றின விஷயங்களையும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஈஸ்வரி இவ்வளோ அதாவது ஷார்ட் டைமில் வந்து கோர்ஸ், அதாவது பேசிக் கோர்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க லீவே எடுத்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் செயின் ஸ்டிச்செல்லாம் சாதாரணமாக வரலை. அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அவங்க போட்டாங்க. இருந்தாலும் அவங்களோட முயற்சியை அவங்க விடவே இல்லை. ஈஸ்வரியை வந்து தன்னம்பிக்கை ஈஸ்வரின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவங்க அந்தளவுக்கு ஒரு எஃபோர்ட்டை வந்து அந்த இடத்துல போட்டாங்க. அவங்களுக்கு வரலை அப்படிங்கிறதுக்காக பிரேக் ஆகவும் இல்லை, அவங்க பின்னோக்கி போகவும் இல்லை. அவங்க எப்போவுமே ஒரே மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை தான் நான் எல்லாருக்கும் சொல்கிறது, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சொல்கிறது. வரலை, நமக்கு வரவே வராதுன்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் டே நம்ம முயற்சி பண்ணதுக்கும் ஒரு 4-5 நாளுக்கு அப்புறமா முயற்சி பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஆரி ஒர்க்குன்னு இல்லை, லைஃப்பில் எல்லா விஷயமுமே கற்றுக்கும் போது ஆரம்பத்தில் வராது. நம்ம ஸ்கூல் போகும்போது நம்ம போடுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருப்போம். அதுக்காக நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் நம்ம வீட்டில் கண்டிப்பாக விட்டுருந்துருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை எடுக்கிறோம் அப்படின்னா அதை பர்ஃபெக்டாக வர்ற வரைக்கும் நம்ம தான் முயற்சி பண்ணணும். ஓகேவா? அப்போ தான் அது நமக்கு லைஃப்பில் இதாகும். அந்த ஒரு விஷயத்தை வந்து ஈஸ்வரி வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க.
அவங்களோட லைஃப்பில் இந்த ஆரி வந்து கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏன்னா அவங்களோட ஒர்க்லாம் அந்த அளவுக்கு இருந்துச்சு. அட்வான்ஸ் லெவலில் இதை விட ஒரு பெஸ்ட்டை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேஎம் ஆர்ட்ஸ் வேர்ல்டுக்கு ஒரு அடையாளமாக ஈஸ்வரி இருந்திருக்காங்க. உங்களுக்கு தேங்க்ஸ் ஈஸ்வரி. இப்போ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் கிடையாது, நீங்கள் ஒரு ஆன்ட்ரப்ரனர் அப்படின்னு நீங்கள் கம்பீரமாக சொல்லுங்கள், ஓகேவா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். உங்களுக்கு கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.